வணக்கம். ஆன்மீக அலை சேனல் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மெய்யன்பர்களுக்கும் இந்த அதிகாலை பொழுது மிக மிக இன்பமானதாக அமையணும் அப்படின்னு சொல்லி நான் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். 26வது ஸ்லோகத்துல நம்ம என்ன பார்த்திருந்தோம் அப்படின்னா, இந்த யுத்த களத்துல குருஷேத்திர பூமியில பார்க்குற இடம் எல்லாம் இருக்கிற மக்கள் எல்லாரும் யாரு அப்படின்னா, தன்னுடைய சொந்தக்காரர்களா இருக்காங்க அல்லது நண்பர்களா இருக்காங்க. தன்னோடு சின்ன வயசுல இருந்தே பார்த்து வளர்ந்த ரொம்ப ரொம்ப மனதுக்கு நெருக்கமானவர்களாவே பார்க்குறான் அர்ஜுனன். அவனுடைய மனநிலை எப்படி இருக்குங்கிறது தான் 26வது ஸ்லோகத்துல நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம 27வது ஸ்லோகம் பார்க்க போறோம். அங்கனமே மாமன்மாரும் நண்பர்களும் உறவினர் எல்லாரும் 2 படைகளிலும் நிற்க கண்டு குந்தி மகனாகிய அப்பார்த்தன் மிகவும் இரக்கமுற்றவனாய் துயருடன் சொல்லுகிறான். இதுதான் 27வது ஸ்லோகம். இதற்கான விளக்கத்தை நம்ம பார்க்கலாம். குந்தி மகனாகிய பார்த்தன் அப்படிங்கும்போது அர்ஜுனன் என்ன பண்றான், 2 படைகளையுமே நல்லா கவனமா பார்க்கறான். பார்க்கும்போது 2 படைகள்ல இருக்கிறவங்களுமே சொந்தக்காரங்களா இருக்காங்க, நண்பர்களா இருக்காங்க, ரொம்ப ரொம்ப நெருங்கியவர்களா இருக்காங்க. இத பார்த்தோன்னே அவனுக்குள்ளர ஒரு இரக்க உணர்வு ஏற்படுது. ரொம்ப துயரத்துக்கு ஆளாயிடுறான். ஏன் அந்த இரக்க உணர்வு? போர்க்களத்துக்குன்னு வந்தாச்சு, அப்ப எதுக்கு அவனுக்கு ஒரு இரக்கம் உண்டாகணும் அப்படின்னா, இதுவரைக்கும் அவனுடைய காண்டீபம் சந்திச்ச போர்க்களங்கள் எல்லாமே எதிரிகளை துவம்சம் பண்றதுக்காகவும் எதிரிகளை அழிக்கிறதுக்காகவும் தன்னுடைய நாட்டை காப்பாற்றுவதற்காகவும் தான் அவன் இதுவரைக்கும் தன்னுடைய வில்ல பயன்படுத்தி இருக்கான். ஆனா தன்னுடைய சொந்தக்காரங்களுக்கு எதிரா ஒரு போர் நடக்குது அப்படிங்கிறது அவனுடைய மனசுல அந்த பற்று காரணமா, பாச பந்தங்கள் காரணமா அவனுக்கு மனதுல இரக்க உணர்ச்சி ஏற்படுது. இப்ப நம்ம யாரோ ஒருத்தருக்கு என்னவோ நடக்குது அப்படின்னா நம்ம கடந்து போயிடுவோம். ஏதோ ஒரு நிமிடம் 2 நிமிடம் நம்ம அவங்களுக்காக வருத்தப்பட்டோ துக்கப்பட்டோ, அவங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்க வேணாம், ஏதோ ஒரு செய்தித்தாள்ல அல்லது நியூஸ்ல நம்ம ஒரு செய்தி படிக்கிறோம். அப்போ யாருக்கோ ஏதோ ஒரு ஆபத்து அப்படின்னு நம்ம கேள்விப்படும் போது மனசு கொஞ்சம் பதறும். என்ன நினைப்போம், சாதாரணமான மனிதாபிமான உணர்ச்சியின் காரணமா நம்ம கொஞ்ச நேரம் அந்த மன கவலையிலையும் துக்கத்திலையும் அடடா இப்படி ஒரு மனுஷனுக்கு நடந்துருச்சா அப்படின்னு சொல்லி நம்ம வருத்தப்படுவோம். அதே நம்ம சொந்தக்காரங்களுக்கு அப்படின்னு வரும்போது தான் ஆடாவிட்டாலும் சதையாடும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம உடனே படபடன்னு ஆயிடும். நம்மளுக்கே நடந்த மாதிரி நம்ம ரொம்பவே வருத்தப்படுவோம். அதே மனநிலை தான் அர்ஜுனனுக்கு இருக்கு. ஏன்னா போரினுடைய அபாயம் எல்லாமே அர்ஜுனனுக்கு தெரியுது. போர்க்களத்துல என்ன வேணா நடக்கும், எப்ப வேணா மரணம் சம்பவிக்கலாம், கை கால்களை இழக்கக்கூடிய நிலை உண்டாகலாம், எது வேணா நடக்கும் அப்படின்னு நினைக்கும் போது பாக்குறவங்க எல்லாரும் சொந்தக்காரங்களா இருக்காங்களே, நண்பர்களா இருக்காங்களே, நமக்கு ரொம்பவே விருப்பமானவர்களா இருக்காங்களே அப்படின்னு நினைக்கும் போது அவனுடைய மனது பற்று காரணமாக இரக்கம் அடைகிறது. அதனால துயரத்துக்கு ஆளாகிறான். அவனால கற்பனை செஞ்சு பார்க்க முடியுது இந்த போரினுடைய கொடூரமான விளைவுகளை. அந்த விளைவுகள் அவனை மனசை பதப்பதைக்க வைக்குது. அதனால அவன் துயரத்தோடு சொல்ல ஆரம்பிக்கிறான். யார்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறான்? நமக்கே தெரியும் இல்லையா, அங்க இருக்கிற நபர் கிருஷ்ண பரமாத்மா தான். அவர்கிட்ட என்ன அவன் பேச போறாங்கிறது தான் 28வது ஸ்லோகமா இருக்க போகுது. மீண்டும் ஒரு முறை 27வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். அங்கனமே மாமன்மாரும் நண்பர்களும் உறவினர் எல்லாரும் 2 படைகளிலும் நிற்க கண்டு குந்தி மகனாகிய அப்பார்த்தன் மிகவும் இரக்கமுற்றவனாய் துயருடன் சொல்லுகிறான். இதுதான் 27வது ஸ்லோகம். பரந்தாமன் பாதையில் அவருடைய திருக்கரங்களை பற்றி கொண்டு அவருடைய காலடி தடத்துல நம்ம தொடர்ந்து பயணம் செஞ்சுட்டே இருக்கோம். இந்த அனுபவம் நமக்கெல்லாம் மிக அருமையான படிப்பினைகளை கொடுக்கக்கூடிய அனுபவமா இருந்துட்டு வருது. தொடர்ந்து நம்மள கிருஷ்ண பரமாத்மா வழி நடத்திட்டு போவாரு. அதற்கான பிரார்த்தனைகளை நம்ம முன்வைப்போம். அடுத்த ஸ்லோகமாகிய 28வது ஸ்லோகத்துல உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.